டொபாக்கோக்கு எகெயின்ஸ்டாக எப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு மிக அழகாக செஞ்சு காமிச்சிருக்கேன். தேங்க்யூ. ஸோ இந்த சின்ன வயசுலேயே டொபாக்கோவால், ட்ரக்குகளால், அதாவது போதைப் பொருட்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வளர வளர அதில் அந்த பக்கம் நம்ம போக மாட்டோம். ஒரு சில நேரம் சினிமாக்களில் கூட போடக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் புகையிலைனால எப்படி புற்றுநோய் வருகிறது அப்படிங்கிறத மிக கொடூரமாக, அதாவது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை நம்ம புகையிலை மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறதுனால ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தத்துவமாக இயற்கையாக காமிக்கும் போது குழந்தைங்களுக்கு அந்த இமேஜ் மனசில் ஆழமாக பதியும் போது எந்த ஒரு சூழல்லையும் அது மாதிரியான பழக்கவழக்கங்களுக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரம் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது பயத்தை உருவாக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது சரியா தவறா என்ற ஒரு கேள்வி எழுந்தாலும் இது போன்ற விளைவுகள் மிக கொடூரமாக இருக்கும் என்று பயத்தை உருவாக்கி ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு அதனுடைய தாக்கம் மிக நன்றாகவே இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய ஸ்டடீஸ்ல சொல்றாங்க. நம்ம அந்த இமேஜ் ஆழமா பதிஞ்சிச்சு அப்படின்னா ஏதாவது போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுக்கு யாராவது கூட இருக்கிறவங்க இல்லை ஏதோ ஒரு சூழல்ல நாம அது மாதிரி நினைச்சோம்னா கூட அந்த இமேஜ் மனசுல வந்தது அப்படின்னா அந்த பக்கம் விலகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான நேரங்களில் இந்த போதைப் பழக்கம் கூட இருக்கக்கூடிய பியர்ஸ் ப்ரெஷர் அப்படின்பாங்க, அதாவது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை நண்பர்கள் போல நடிக்கக்கூடியவங்க, இது மாதிரியானவங்க தான் அந்த பழக்கத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க